தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். நான் வேலன் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்த்திங்களான்னா பாலோடு பக்கம் தண்டுகானல்லி வில்லேஜில் பார்த்திங்களான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்களான்னா மார்பிள் பேட்டர்னில் நம்ம பண்ணியிருக்கோம். யூபிவிசியில் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது கிச்சன் பார்த்திங்களான்னா ஐ பிளாக் வித் ஐ க்ரீமில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு வுட்டில் எந்த அளவுக்கு லுக் இருக்குமோ அந்த லுக்கில் நம்ம கொடுக்கலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே மசால் ரேக்கு. இப்போல்லாம் 3 பேஸ்கெட்டு ட்ராலி எல்லாமே போட்டு கொடுத்துருக்குங்க. பொதுவாக பார்த்திங்களான்னா பிவிசி யூபிவிசி எல்லாமே குவாலிட்டி வைஸ் நம்ம பொறுத்து எல்லாமே இருக்குதுங்க. பொதுவாக பார்த்திங்களான்னா நார்மலாக பிவிசியில் மீடியம் இருக்குங்க இல்லையா, அந்த மீடியத்துலேயே நம்ம யூபிவிசி கபோர்டு செஞ்சாலுமே லைஃபெல்லாம் இருக்குதுங்க. நாம் தேவையை பொறுத்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இது சரியில்லை அது சரியில்லை, பிவிசி ஒடி இது பண்ணுது எல்லாமே சில பேர் எல்லாமே சொல்லி நம்ம பண்ணலாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கான வேலை கரெக்டாக இருக்கணுங்க. வேலை கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக பிவிசியாக இருந்தாலும் யூபிவிசியாக இருந்தாலும் பார்த்திங்களான்னா லைஃப் இருக்குதுங்க. அது வேலை செய்த பொறுத்து தான் எல்லாமே இருக்குதுங்க. கரெக்டான ஸ்க்ரூ கரெக்டான அந்த இடத்துல வுட் இன்செர்ட் பண்ணுறது, கரெக்டான பேஸ்டிங், கரெக்டான ஒரு வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே யூஸ் பண்ணுறத பொறுத்து எல்லாமே இருக்குதுங்க. பொதுவாக பார்த்திங்களான்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூபிவிசியோ இல்லை பிவிசியோ அதுக்கு தகுந்த மாதிரி யூசேஜை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்திங்களான்னா ஒரு பில்டிங் நம்ம சிவில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே நம்ம பேஸ்மெண்ட்டும் கொடுப்போம். அதாவது ஒரு அடுக்கு 2 அடுக்கு நம்ம பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்மெண்ட் கொடுப்போம். அதே போல் ஒரு 20 அடுக்கு பக்கம் பண்ணுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே அடிவாரம் பேஸ்மெண்ட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்குறோங்க இல்லையா. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு எது மாதிரி யூசேஜ் இருக்குது, இல்லை நார்மலாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி உள்ளே கடப்பாக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெளியே மட்டும் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நார்மலாக பிவிசியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டிவி ஷோகேஸ் இருக்குங்களா, டிவி ஷோகேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூபிவிசியில் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிவிசி ஏவியில் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்களான்னா வேலையை பொறுத்து தாங்க எல்லாமே இருக்குதுங்க. நம்ம யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. அதே போல் யூபிவிசியில் பார்த்திங்களான்னா நான் ரொம்ப ரஃப் அண்ட் டைப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூபிவிசியில் நம்ம போட்டுக்கலாம். அதே போல் இதிலே ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாமே இதில் பண்ணலாம். கட்டில் எல்லாமே நம்ம இதில் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலும் இருக்குதுங்க. ஓகேங்களா. எல்லா குவாலிட்டியிலுமே பார்த்திங்களான்னா நம்ம யூசேஜை பொறுத்து எல்லாமே லைஃப் இருக்குதுங்க. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்களான்னா நார்மலாக பாத்ரூம் டோரில் கபோர்டு செஞ்சதுக்கு தான் இன்னுமே நல்லா ஒழிச்சிட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா. அதுவும் நார்மலாக நம்ம யூசேஜை பொறுத்து எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே பொதுவாக அதுதாங்க. லக்கேஜை பொறுத்து நம்ம வெயிட் யூஸ் பண்ணுறத பொறுத்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே லைஃப் இருக்குதுங்க. லைஃப் இல்லாமலாம் எதுவுமே இல்லைங்க. மீடியம் குவாலிட்டியிலும் பார்த்திங்களான்னா நம்ம கபோர்டு ஒர்க் செஞ்சாவே நல்ல லைஃப் இருக்குதுங்க. இல்லாமலாம் இல்லை. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குதுங்க. யூசேஜை பொறுத்து நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டில் போதும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் நீங்கள் பிவிசி செஞ்சாலும் சரி யூபிவிசியில் செஞ்சாலும் சரி எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக நம்ம பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே லைஃப் இருக்குதுங்க. ஓகேங்களா. நாங்கள் 10 வருஷம் முன்னாடி செஞ்ச கபோர்டு கூட ஒன்றுமே நல்லா லைஃப் இருக்குதுங்க. ஒன்றும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் யூபிவிசி தான் போய் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பட்ஜெட்டை பொறுத்து ப்ளஸ் நீங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்களான்னா சொல்லிவிட்டு ஒன்று அட்வான்ஸ் வந்துருக்கு எல்லாமே இருக்குதுங்க. லைஃப் இருக்குதுங்க. லைஃப் இல்லாமலாம் இல்லை. அமௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. மேலும் இது மாதிரி வீட்டுக்கு உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் செய்கிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயல் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்களான்னா 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று செக்ஷன் டைப்பு, ஒன்று ப்ளைன் டைப் இருக்குங்க. இதில் இந்த 2 டைப்புமே பார்த்திங்களான்னா லைஃப் இருக்குதுங்க. லைஃப் இல்லாமல் இல்லை. நம்ம மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதே போல் நீங்கள் செக்ஷன் டைப் செய்கிறதா இருந்தால் மேட் ஃபினிஷிங்கில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதே டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் போடுறதா இருந்தால் நீங்கள் ப்ளைன் டைப்பில் அதாவது வுட் ஸ்டைலில் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலும் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி.